ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான கறி சுவையை மிஞ்சும் அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீல் மேக்கர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா சாதம், பிரியாணி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போது நான் பவுலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நான் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். இந்த ஹாட் வாட்டரோட அந்த மீல் மேக்கர் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம புழிஞ்சு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாயோடு எடுத்து வச்சுக்கலாம். அதில் பட்டம், கிராம்பு, ஏலக்காய், அது கூடயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் அந்த மீல் மேக்கர் கிரேவிக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. அதுக்காக நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 மிளகா சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆனதுக்கப்புறம் வேறொரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு, சீரகம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ கடுகு சீரகம் நல்லா தணிஞ்சிருச்சு. இப்போ இது கூடயே நான் ஒரு மீடியம் சைஸ் பிரியாணி நடிக்க வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக பொரிச்சு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீல் மேக்கரோட கிரேவியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நான் இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கிரேவி பக்கத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் அளவு சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த மசாலா பொருட்களையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தக்கூடிய மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாசம் எல்லாமே நல்லா போகட்டும். பிறகு இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மீல் மேக்கரையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு காரம் நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு அடுப்பை ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் பாருங்கள், நம்ம ஊற்றிக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போது நான் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை தயிர் சாதம், சாம்பார் சாதம் மட்டும் இல்லைங்க, பிரியாணி, தோசை, இட்லியோட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது அப்படியே நான் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக வந்திருக்குன்ட்டு பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது, சாப்பிட தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.